நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற அரசியல் கட்சி தலைவர்கள் பல இடங்களில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்தும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்தும் திமுகவின் ஆட்சியை கண்டித்தும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் மக்களிடம் பேசிய அவர், 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமியிடம் கூறினேன். இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எத்தனையோ பேர் பல வழக்குகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 3வது முறையாக அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் சரித்திர சாதனையாக அமைந்திருக்கும். எனவே இப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2021 வரவேண்டிய வெற்றி 2026 கட்டாயம் கிடைக்கும் என தெரிவித்தார். அது சரித்திர வெற்றியாக அமையும். அது யாருக்கும் கவலை வேண்டாம் எனவும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்தார். அதிமுகவுடன் கூட்டணி சேருவதற்காக அந்த கட்சி அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக பாஜக சார்பாக அவ்வளவு நிர்பந்தம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஜெயலலிதாவை போல நானும் முடிவெடுத்ததாக தெரிவித்தார். இந்த முறை கூட்டணி அதிமுகவுடன் தான், இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என உறுதியாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் இந்த மக்களுக்காக இந்த முடிவை கூட்டணி முடிவு எடுத்ததாக தெரிவித்தார். எத்தனையோ நிர்பந்தங்கள், எங்களுடைய வங்கி கணக்கையும் முடக்கினார்கள், எங்களை பயமுறுத்தினார்கள். இந்த பணங்காட்டு நரி, இந்த சலசலப்புக்கு எல்லாம் அஞ்ச மாட்டோம். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கடிகளை கண்டு பயப்படுவதற்கு நாங்கள் கேப்டனும் இல்லை, அவருடைய மனைவி பிரேமலதாவும் இல்லை என தெரிவித்தார். ஊழலுக்கு அப்பாற்பட்டு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதிக்கு நல்ல தம்பி கடமையாற்றுவார் என தெரிவித்தார். எனவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் இருவரும் சேர்ந்து நிதி ஒதுக்கி இந்த தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபடுவார்கள் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, தேர்தலுக்கு இன்னும் 14 நாட்களே இருக்கும் நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்து வந்தார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய கனிமொழி தூத்துக்குடியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தது போல பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் என்ற விடியல் பயணம் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு பெண் ஒரு மாதத்திற்கு இந்த திட்டத்தின் மூலம் 800 ரூபாய்க்கு மேல் சேமித்து வருவதாகவும் கூறினார். மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம், மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற முடியாத நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு வீட்டிற்கே மருத்துவர்கள் சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்பட்டு மாதத்திற்கு 1.15 கோடி மகளிர் பயன்பெறுகிறார்கள். ஒரு சிலருக்கு விடுபட்டு போயிருக்கலாம். விடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்தார். நம் வீட்டு பிள்ளைகள் பள்ளி செல்லும் பொழுது பசிவுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட காலை உணவு திட்டம், நாம் இந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நேற்று கனடா நாட்டில் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிட மாடல் என்று சொன்னாலே பாஜகவிற்கு அதிரும். பாஜகவிற்கு பிடிக்காத விஷயம் தமிழ், திராவிடம். தேர்தல் வந்தவுடன் இவர்களுக்கு தமிழ் மீது பற்று வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் பிறக்கவில்லையே, தமிழ் படிக்கவில்லையே என்று வருத்தமாக உள்ளதாக கூறினார் மோடி. வேண்டுமென்றால் சொல்லுங்கள், தேர்தலுக்கு பின்பு நீங்கள் சும்மாதான் இருக்க போகிறீர்கள். தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அனுப்பி வைத்து உங்களுக்கு தமிழ் பயிற்றுவிக்கிறோம் என தெரிவித்தார். மழை வெள்ளம் வந்தால் நம்மை பற்றி கவலை கொள்ளவில்லை, நமது பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை, 1 ரூபாய் நிதி கூட நிவாரணமாக வழங்கவில்லை. ஆனால் தேர்தல் என்று வந்தவுடன் வாரத்திற்கு 5 முறை தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறார் மோடி. பாஜக தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்த கட்சி. ஜாதி மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்தி பார்க்கக்கூடியது. பாஜக ஆட்சியில் இருக்கும் மணிப்பூரில் தான் இரு இன மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தி அன்று பாஜக பற்ற வைத்த நெருப்பு இன்று வரை தணியவில்லை. இன்னமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளார்கள். 2 பெண்களை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இதுவரை நம் நாட்டின் பிரதமர் மோடி மணிப்பூர் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளாரா என்றால் இல்லை. உலகம் முழுவதும் செல்லும் மோடியின் காலடி மணிப்பூரில் பட்டு உள்ளதா என்றாலும் இல்லை என கனிமொழி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, கரூர் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து தோரணைகள் பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி,
அதிமுக தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தினால்தான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக அரசு வழங்குகிறது. வீட்டில் சுவர் விளம்பரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் உரிமை தொகையை நிறுத்துவோம் என திமுகவினர் மிரட்டி வருவதாக விமர்சித்த அவர், திமுகவினர் மிரட்டினால் பெண்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என கூறினார். 1000 ரூபாய் உரிமை தொகையை யாராலும் நிறுத்த முடியாது, அதற்கு நான் பொறுப்பு. உரிமை தொகையை நிறுத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூரில் செந்தில் பாலாஜியின் பினாமிகள் 3000 பார்களில் கள்ள மதுவை விற்றார்கள். ஆயுள் காலம் வரை சிறையில் இருக்கும் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி செயற் வீரராம், திமுகவிற்காக உழைத்த கட்சிக்காரர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். 5 கட்சிக்கு போனவர்கள் எல்லாம் செயல் வீரர்களா? திமுக ஆட்சியில் விலைவாசிகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ஊழல் செய்வதிலும் போதைப் பொருள் விற்பனையிலும் தமிழ்நாடு முதன்மையாக உள்ளது. 2021 தேர்தலில் திமுக வெளியிட்ட 560 வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றவில்லை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதுதான் திமுக ஆட்சி. வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்டதாக திமுக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறது என கூறினார். பச்சை துண்டு பழனிசாமி என்று மு.க. ஸ்டாலின் கிண்டல் செய்கிறார். விவசாயம் பற்றி அவருக்கு என்ன தெரியும் என கேள்வி எழுப்பிய அவர், ஒரே மேடையில் விவசாயம் பற்றி என்னுடன் விவாதிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயாரா என சவால் விடுத்தார். ஒரே ஆட்சியில் 2 முறை விவசாயிகளின் பயிர்க்கடனை ரத்து செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசி வருவதாக விமர்சனம் செய்தார். இந்த தேர்தல் வெற்றி அதிமுகவுக்கு அடுத்த வருடம் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அச்சாணியாக இருக்கும் எனவும் கூறினார். அதிமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கட்சி பணியை முடக்க திமுக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், திமுக எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்ட ரீதியாக அதனை சந்திக்க தயார் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை கோவை தெற்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். செட்டி வீதி, பெரிய கடை வீதி, பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரோடு கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி ஸ்ரீனிவாசன் உடன் இருந்தார். இது தொடர்ச்சியாக வட இந்திய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தெப்பக்குளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை இந்தி மொழியில் பேசி பிரச்சாரம் செய்தார். அப்போது வட இந்திய மக்களிடம் இந்தியில் உரையாற்றிய அண்ணாமலை, அனைவருக்கும் வணக்கம், எல்லோரும் தயவு கூர்ந்து நினைவு கொள்ளுங்கள். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நமது தாமரையை மலர தங்களது அனைத்து குடும்பங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நல்லதொரு இந்தியாவை கொண்டு வருவதற்கு, நல்ல மனிதரை கொண்டு வருவதற்கு, நல்ல மனிதரான மோடியை கொண்டு வருவதற்கு கோவையில் உள்ள தங்களின் குடும்பங்களின் அனைவரின் வலுவை சேர்த்து தாமரைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். இதனிடையே அதிமுக சார்பில் கோவையில் போட்டியிடும் சிங்கே ராமச்சந்திரன் பிரச்சாரத்தின் போது இந்தி, கன்னடம், ஆங்கிலம் என பல மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்த நிலையில் எனக்கும் பல மொழி தெரியும் என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் அண்ணாமலை இந்தி பேசி வாக்கு சேகரித்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.